வணக்கம். வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்காக, அதாவது மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்காக ஏடி போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 டேஸ் பேக் வந்து நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 33 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2 போஸ்ட்டுக்கும் இன்டகிரேட் பண்ணி சிலபஸ் கோட் 504 பேஸ் பண்ணி லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கொண்டு போக போறோம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸ் பேஸ் பண்ணி கான்செப்சுவலாக இருக்க போகுது. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு எடுக்க போகிறது சப்ஜெக்ட் டாப்பர்ஸும் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸும் தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட்டும் இருக்க போகுது. அதே மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் எக்ஸாம் கிட்டத்தில் இருக்க போகுது. இப்போ டோட்டலாக உங்களுக்கு 120 கிளாஸஸ் கிட்ட இருக்க போகுது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து டீட்டெயில்டான லைவ் கிளாஸஸ் இருக்க போது. உங்களுக்கு ஒர்க் ஷீட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதில் வந்து நீங்கள் யூனிட்டில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இப்போ மெட்டீரியல்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் வந்து நம்ம புக்ஸு வீட்டுக்கே சென்ட் பண்ணிவிடுவோம். எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸை பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி கொடுத்துட போகிறோம். இப்போ நம்ம சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பற்றி பார்ப்போம். ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்ஸில் வந்துட்டு நமக்கு 70 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 65 கொஷின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து 65 கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸ் டைமிங்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்துட்டு மார்னிங் கிளாஸ் இருக்க போது. இப்போ இது எல்லாமே அரௌண்ட் 60 டேஸ் நமக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்கு. இப்போ இந்த 60 டேஸும் கிளாஸ் போகுது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு 50+ கிளாஸஸ் இருக்கும் கண்டிப்பாக. டைமிங் வந்து மார்னிங் 5:30லேருந்து 7:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 8லேருந்து 10 வரைக்கும் கிளாஸ் இருக்க போகுது. எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு வீக்கெண்டில் கிளாஸஸ் இருக்கும். அதில் ஒரு 10+ கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு யூனிட் வைஸ்ல பிவைக்யூ டிஸ்கஷன்ஸ், அதாச்சும் நம்ம இப்போ ஒரு டாபிக் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்ல இருக்க பிவைக்யூ வந்து டிஸ்கஷன் கொண்டு போக போறோம். அதே மாதிரி சேம் உங்களுக்கு ஒர்க் ஷீட் இருக்க போது, யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்க போது, அதே மாதிரி ஃபைனலா உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஷெடியூல் எப்படி நம்ம கொண்டு போக போறோம், இல்ல ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து 3 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக, அதாவது நம்ம டீம் வந்து அனலைஸ் பண்ணி இந்த யூனிட்ஸ் வந்து 5ஆ பிரிச்சிருக்கோம். இப்போ ஏன் நம்ம இப்போ 5ஆ பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சில அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 5 யூனிட்ஸாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பிரிச்சிருக்கோம். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 யூனிட்டாக இருந்ததை நம்ம 6 யூனிட்டாக பிரிச்சிருக்கோம். எக்கனாமிக்ஸ் சேம் அதே மாதிரி 4 யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் புக் மெட்டீரியல்ஸ் வந்து நான் வீட்டுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன்னு சொன்னல, அது எல்லாமே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண புக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் புக்ஸ் வந்து வந்துட போகுது. எக்கனாமிக்ஸ்க்கு கிளாஸ் நோட்ஸு ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் இதை வந்து பிடிஎஃபாக வந்து நம்ம கொடுத்துட போகிறோம். இப்போ நம்ம இந்த புக்கை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த புக்கோட சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அது ஓவர் வியூ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸில் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ், அதாவது இங்கே சொன்ன மாதிரி 6 யூனிட்டாக இங்கே பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜீப்ரா அப்படின்னா, இப்போ நம்ம அல்ஜீப்ரா பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து அந்த டாபிக்ஸு யூனிட்ஸு. நெக்ஸ்ட் வந்து இப்போ அல்ஜீப்ராவில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சம்மு ப்ளஸ் வந்து அதோட ஃபார்முலாஸ், தியரிஸ் அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் சம்மும் இருக்க போது, உங்களுக்கு எல்லாமே இருக்க போது. சேம் இதே மாதிரி நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு சம்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அது உங்களுக்கு நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நல்ல ஸ்பேஸ் விட்டு நீங்க பக்கத்தில் எழுதியும் வச்சுக்கலாம், நோட் பண்ணியும் வச்சுக்கலாம்ன்றதுக்காக நல்ல ஸ்பேஷியஸா கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸும் வந்துடும். இதுதான் இதே மாதிரி தான் உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு 6 யூனிட்டுக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சேம் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி 5 யூனிட் கொடுத்துருக்கோம்.
5 யூனிட்டுக்கும் சேம் இதே மாதிரி கொஷின்ஸு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண இருக்க போது எல்லாமே இருக்க போது. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ப்ரிப்ரேஷனுக்கும் இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் அதே மாதிரி சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம பிடிஎஃபாக வந்துற போது நீங்கள் அதை வெரிஃபை இது பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு போக போகிறோம்னா, ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமாக நம்ம எப்படி படித்தா ஸ்ட்ராட்டஜியோட படித்தா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மோட்டிவில் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ வந்துட்டு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு நல்ல போஸ்ட்டு, நல்ல வாய்ப்பு, படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு. சரி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். டேஸ் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அது உங்களுக்கு நடுவில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா புரியாது. கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வரப்போது. நீங்கள் டவுட்ஸ்னா கூட கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேஸில் வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாது. ஸோ வந்து சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்களும் வந்து ஆஃபீஸராக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிப்பா.